பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல நாளுக்கான கர்த்தருடைய தியானம் ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கிறோம். அப்படி பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து அவர் நம்ம மேல் காண்பித்த கிருபை நிமித்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். இனி நாம் பாவிகள் அல்ல, பாவிகள் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள் அல்ல. நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமான்களுக்கு ஏற்ற சகல ஆசீர்வாதங்களும், நீதிமொழிகளில் அநேக ஆசீர்வாதங்கள், நீதிமான்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். சங்கீதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். இந்த சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். யார் யார் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாகிறார்கள். ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய் மாறிய நாம் அதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.